ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பட்டுப்பாவாடை சட்டைக்கு கட்டிங் பார்த்தோம். இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பார்ப்போம். இதுல முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வச்சேன். பஃப் ஸ்லீவ் எப்படி வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை கிளியரா போட்டிருக்கேன். அகலம் பாருங்க 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். உயரம் வந்து ஒரு 30 இன்ச்சு கிட்ட எடுத்திருக்கேன். ஓகேங்களா? முதல்ல ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா சுருக்கு வைக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அது வந்து முதல்ல 4 இன்ச்சுக்கு இதே பெரிய ஆளுக்கும் அப்படின்னா இதே அளவு வச்சுறதே நல்லா இருக்கும், பார்க்க அழகாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அழகா அந்த பஃப் ஸ்லீவ் வச்சு கீழே வந்து பட்டி பகுதி கொடுத்து ஜாயின், அதாவது பார்டர் மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணிருக்கேன். அது எப்படி ஈஸியா நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கான மெத்தட் தான். ஒரு 4 இன்ச்சுக்கு முதல் ஸ்டார்டிங் வந்து அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி லென்த்தா துணி எடுத்துக்கோங்க, அப்படின்னா நம்ம சுருக்கு வைக்கிறப்ப அழகா இருக்கும் பார்க்க. ஒரு 4 சென்டிமீட்டருக்கு முதல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் சுருக்கு வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா சுருக்கு வந்து சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்மளோட பிளவுஸ் துணிக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். லென்த்தா துணி இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணி ஒட்டு கொடுத்து துணியை லென்த்தா எடுத்து இந்த மாதிரி சுருக்கு வைங்க. சின்ன சின்ன சுருக்கா வைங்க, அப்படின்னாதான் பார்க்க அழகா இருக்கும். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி கேட்டாங்க, பிளாட்டா இல்லாம புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சைடு வந்து நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்க, இந்த பக்கம் பார்க்க மடிச்சுக்கிட்டே வருவேன். கொஞ்சம் பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்லீவ் பஃப் வைக்கிறது ஈஸியா போன மெத்தட்ல உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி சுருக்கு வச்சுக்கிட்டே வாங்க. எவ்வளோ நிறைய சுருக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பஃப் வந்து அவ்வளோ அழகா அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. திருப்பியும் கடைசியில 4 இன்ச் விட்டுருங்க. ஓகேங்களா? அகலம் மட்டும் ஒரு 5 இன்ச் கேட்டிருக்கேன். உங்களுக்கு உங்க ஸ்லீவ் எவ்வளவு அகலத்துக்கு வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. பார்க்கவே அழகா இருக்கும் இந்த ஸ்லீவ் வந்து போடுறதுக்கு. அதுலயும் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப எடுப்பா அழகா காட்டும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காண்டி ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காதான்னு சொல்ல, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, ஃபேட் இல்லாம, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு போடும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு எடுப்பா தூக்கி காட்டும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சுருக்கு அப்படியே குட்டியா வச்சுக்கிட்டே வாங்க. 4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல விட்ட மாதிரியே எண்டிங்லயே ஒரு 4 இன்ச்சுக்கு விட்டுருங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி சுருக்க இந்த பக்கமா திருப்பி வைங்க. அந்த இதை அப்படியே பிடிச்சி ஒண்ணு போல வைக்காதீங்க. அந்த மேல் சுருக்க மாதிரியே அப்படியே இங்க நேரம் வச்சிட்டீங்கன்னா பிளாட்டா ஆயிரும் சுருக்கு. அதனாலதான் சொல்றேன், பிளாட்டா ஆயிரும். இது வந்து ஒரு பஃப் மாதிரி தூக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வைங்க. முதல்ல வந்து நீங்க உங்க சைடு பார்க்க எப்படி மடிச்சுட்டே வந்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட் சைட்ல மடிப்பீங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நான் அந்த பக்கம் பார்க்க மடிச்சிருக்கேன், 2வது இதை இந்த பக்கம் பார்க்க மடிச்சிருக்கேன். அப்பனாதான் உங்களுக்கு வந்து நடுவுல உள்ள அந்த இது வந்து அழகா ஸ்லீவ் வந்து சூப்பரா தூக்கிட்டு அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஈஸியான மெத்தட்ல நான் எப்படி எளிய முறையில பிகினர்ஸ் வந்து கத்துக்கலாம் அப்படின்றவங்களுக்கு வீடியோவை கண்டிப்பா உங்களுக்காக நான் போடுறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க. உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன்ல. ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்க்கையும் ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்க்கையும் நம்ம சுருக்கு வச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து நீட்டா அழகா வந்து சூப்பரா வந்து பஃப் வந்து அழகா தெரியும். குழந்தைக்குங்கிறப்ப இன்னும் அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கமும் வச்சுட்டு இந்த பாருங்க நடுவுல வந்து உங்களுக்கே தெரியும் தூக்கிட்டு அழகா பஃப் தெரியும். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, எடுப்பா இருக்கும். நெக்ஸ்ட் கீழே வந்து நம்ம பார்டர் இந்த மாதிரி வெறுமனையா இதுக்குதான் வந்து நான் ஒரு ஐடியா முதல் யோசிக்காம விட்டேன். தச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த யோசனை வந்துச்சு, பாவாடை கலர்ல இந்த பஃப் கொடுத்துருக்கலாமோ கைக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. அந்த மாதிரி சில பேர் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சட்டை கலர்லயே கொடுத்துட்டேன். பட் பாவடையில கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. கொஞ்சம் யோசிக்காம இருந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அது தோணுச்சு. ஒரு சிலவங்களுக்கு தச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஐடியா தோணும் இல்லையா, ஐயோ இது இப்படி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. அந்த மாதிரி தோணுச்சு.
நெக்ஸ்ட் பார்டர் வந்து ரொம்ப கம்மியா முன்பக்கம் வந்து சட்டைக்கு பார்டர் போயிடுச்சு. அதனால பார்டர் இவ்வளவுதான் இருந்துச்சு. அது சின்ன குழந்தை அப்படிங்கறதுனால அது சரியா வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கை வந்து ரொம்ப சின்ன ஒல்லியான கை தான், அதனால நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மீதி பீஸை எடுத்து அவங்க கூட வேணான்னு சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு அது வச்சா அழகா இருக்கும்னு தோணுனதுனால கீழே வந்து பார்டர் மாதிரி கொடுத்து, இவ்வளோ பெரிய பார்டர் கொடுக்கல, கீழே டிசைன் இருக்கு பாருங்க, அந்த பீஸ் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்தேன். மீதி பீஸை வந்து பெல்ட் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் அவங்க பெல்ட் வேண்டாம் சிஸ்டர், இதுவே நல்லா இருக்கு பார்க்க சிம்பிளா நீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கீழே உள்ள அந்த பார்டர் ஃபுல் பார்டர் வச்சிங்கன்னா இது வந்து நிறைய பேர் வந்து கீழே வரைக்கும் பெரிய கையா வச்சிருப்பாங்க பாருங்க. நம்மள மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு அழகா கீழே பெரிய ஃபுல் பார்டர் வச்சு புஃப் வேணும் சிஸ்டர், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது அப்படியே இந்த பார்டர் வச்சிங்கனாலும் எடுப்பா இருக்கும். சின்ன குழந்தை சின்னதா வைக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு மேல உள்ள அந்த டிசைனை மட்டும்தான் கட் பண்ணி எடுத்தேன். கீழே இருக்கு பாருங்க, அந்த டிசைன் மட்டும் கட் பண்ணி எடுத்து பார்டர் மாதிரி வச்சேன். பார்க்க அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பார்டரை வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கைக்கும் வேணும் இல்லையா, சரிசமமா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி இந்த சைடு இந்த கைக்கு அந்த கைக்கு ஃபுல்லா வரல, சென்டர் பகுதியில தானே வேணும், அதனால நமக்கு சென்டர் பகுதியில வர்ற மாதிரி மேலையும் கீழையும் துணி விட்டுட்டு நடுவுல மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணேன். ஃபுல்லா இல்ல லென்த்தா வேணும்னா நம்ம ஒட்டு கொடுத்து கூட ஃபுல் லென்த் கொடுத்துக்கலாம். பட் அந்த பொண்ணோட கை சின்ன கை அப்படின்றதுனால இது சரியா வரும், இன்ச்சு சரியா இருந்துச்சு. அதனால அப்படியே நான் வந்து பாதியில இருந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி திருப்பினான்னு வச்சுக்கோங்களேன், அழகா அந்த பார்டர் சூப்பரா வந்துருந்துச்சு. முதல்ல நான் எதுக்குமே லைனிங் கொடுக்காம தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லைனிங் நம்ம நார்மலா கை லைனிங் எப்படி வெட்டுவோம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க லைனிங் பீஸா அப்படியே கொடுத்து நம்ம திருப்பிட்டானா கை வந்து அழகா வந்துடும். பாருங்க, நடு சென்டர்ல மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஃபுல் லென்த்துக்கு வரல. பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்படின்னாதான் நீட்டா இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் ஒரு அமுக்கடி, அது மேல ஒரு அமுக்கடி மாதிரி அடிச்சிருங்க. அமுக்கடி மாதிரி அடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து அங்கிட்ட இங்கிட்ட மூவ் ஆகாம அழகா உங்களுக்கு ஃபிட்டா உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கைக்கானது பாருங்க, அழகா அந்த பஃப் வந்துருச்சு. பஃப் வச்சு கீழே அந்த பார்டரும் வந்துருச்சு, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னாதான் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், நம்ம சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ற மைண்ட் எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லைனிங் பெட்ல உள்ள லைனிங் கொடுக்கறதுக்கு கைப்பகுதியே நம்ம எப்பயுமே நார்மலா தச்சு வச்சுப்போம். அது அந்த நார்மல் பீஸை எடுத்து இது அப்படியே இது மேல வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க, ஃபுல்லா துணி நகலாம இருக்கிற மாதிரி. வீடியோ வந்து ஸ்லோவா தான் வச்சிருக்கேன், காரணம் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மெதுவா தான் நான் ஸ்டிச் பண்றேன். இது வந்து நார்மலா நம்ம கையோட அளவு, ஓகேங்களா? அந்த கை அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு பார்டர் கரெக்டா பார்டரையும் பார்த்துட்டு அந்த இதுல வந்து துணியை வந்து சுத்தி ஒரு அடி அடிச்சு திருப்பி கொடுத்துருங்க. நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சு திருப்பிடுங்க, அப்படின்னா கரெக்டா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அக்காத் பண்ணிப்போம் இல்லையா, அந்த அக்காத்திங்கள கரெக்டா ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. பார்டரும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே தைங்க, அப்படின்னாதான் பார்க்க அழகா இருக்கும். பார்டர் தச்சிட்டீங்க அப்படின்னா அசிங்கம் ஆயிரும். நீட்டா நடு சென்டர் பகுதியில கொடுத்து அதுக்கு ஒரு அமுக்கடி கொடுத்து திருப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா அந்த லைனிங் வந்து விலகாம நீட்டா இருக்கும். அப்படியே திருப்பிட்டீங்கன்னா அழகா அந்த லைனிங் உள்ள இருக்கும். குழந்தைங்களுக்கும் பொச்சுன்னு தாம இருக்கும். பட்டு பிளவுஸ் கொஞ்சம் புட்டு இல்லையா, ஒரு பார்டர்ல ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்கும். அவ்வளவுதாங்க, சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அகல பார்டர் வச்சு கீழே கொடுக்கறதாலும் கொடுக்கலாம். இன்னும் எனக்கு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு சுருக்கு வேணாம் சிஸ்டர், நார்மலா தனிஞ்சாப்ல இருக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா எந்த சைடு மடிச்சிங்களோ அதே மாதிரி அந்த சுருக்கை கரெக்டா எடுத்து மடிங்க, அப்படின்னா கரெக்டான அந்த சுருக்கு வந்து கரெக்டா இருக்கும்.
அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சுத்தி ஒரு லைன் கொடுத்துருங்க. அப்படின்னாதான் வந்து துணி வந்து விலகாம இருக்கும். லைனிங் துணியும் நம்மளோட பிளவுஸ் பீட்டும் அந்த அதாவது அந்த சட்டையோட துணியும் சுத்தி லைன் கொடுத்துட்டு மீதி எக்ஸ்ட்ரா பீட்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. பாருங்க அழகா வந்துருச்சு. கேமரா வந்து கரெக்டா இல்ல. இப்ப பாருங்க அழகா இந்த மாதிரி பார்டர் கொடுத்து சூப்பரா நீட்டா வந்துச்சு. இந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு அந்த பட்டுப்பாவாடை சட்டைக்கு இந்த கையை ஸ்பிட் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம உங்களோட ஒப்பீனியனையும் உங்களோட என்ன ஓகே நீங்க சொல்றது புரியுதுன்ற அந்த கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரிவிங்க. சுத்தி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியே தான் இன்னொரு கையும் அழகா ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. Thanks for watching.